ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 148. இந்த பகுதியில் 155வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 17வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 17. உபேந்திரோ வாமனः பிராம்சோ ராமோ கர்ஷுசிரோர்ஜிதः அதேந்திர சங்கிரக சர்கோ திருதாத்மா நியமோ யமக. 155வது திருநாமம். ஓம் பிராம்ஷவே நமக. உயரமானவர், உலகெங்கும் நிறைந்தவர் என்று இதற்கு பொருள். இதை மகாபலி சக்கரவர்த்தி வாமனருக்கு 3 அடி நிலம் கொடுத்த நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். வாமனமூர்த்தி தன்னிடம் 3 அடி நிலம் யாசித்தவுடன் சிரித்தான் மகாபலி. மார்பை தட்டி கொண்டு அனைத்து உலகங்களுக்கும் சக்கரவர்த்தியான இந்த மகாபலியிடம் கேவலம் 3 அடி நிலம் கேட்கிறீர்களே என்று ஆணவத்துடன் சொன்னான். முதலில் 3 அடி நிலம் தாருங்கள், அப்புறம் பார்க்கலாம் என்று வாமனரும் சொன்னார். சரி என்று தன் மனைவி விந்தியாவளியை அழைத்தான் மகாபலி. தங்க கமண்டலத்தில் அவள் தண்ணீர் எடுத்து வந்தாள். தாரை வார்த்து கொடுக்க போனார் மகாபலி. அப்போது நில் என்று தடுத்தார் சுக்கராச்சாரியார். வந்திருப்பவன் நாராயணன், அதை அறியாமல் நீ அவனுக்கு தானம் செய்ய பார்க்கிறாய். நீ அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவாய் என்று எச்சரித்தார் சுக்கராச்சாரியார். ஆனால் மகாபலியோ, பரவாயில்லை, நான் சொன்ன வாக்கை மீற மாட்டேன். இவருக்கு நான் தானம் செய்தால் திருமாலுக்கே தானம் செய்தவன் என்ற பெருமை எனக்கு ஏற்படும் அல்லவா? அதனால் தானம் கொடுத்தே தீர்வேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டான். உடனே சுக்கராச்சாரியார், நீ எல்லா செல்வங்களையும் இழப்பாய் என்று சபித்து விட்டார். அவர் சொன்னதை கேட்கவில்லை தானே, அதனால் சாபம் கொடுத்து விட்டார். பிறகு மகாபலி வாமனமூர்த்திக்கு தாரை வார்த்து கொடுத்தான். அவன் தாரை வார்த்த தீர்த்தம் வாமனமூர்த்தியின் கையில் பட்டவுடனே கிடு கிடு என வளரத் தொடங்கினார் வாமனர். குள்ள வாமனராக வந்து பின் திருவிக்கிரமனாக பேருருவம் கொண்டு உலகை அளந்த விடத்தை பிள்ளை பெருமாள் என்ற கவி மிக அழகாக பாடியிருக்கிறார். அது என்ன என்று பார்க்கலாமா? முன்னம் கொடை போல் முடிநாயக மணி போல் மன்னும் திலகம் போல் வாலிரவி பொன்னகலம் தங்கு கௌதுவம் போலும் ஒந்தி தடமலர் போல் அங்கன் உலகளந்தார்க்கு. அதாவது என்ன சொல்கிறார்? முதலில் வாமனமூர்த்தியின் தலைக்கு மேல் குடை போல் தெரிந்ததாம் சூரியன். வாமனர் வளர வளர அவரது கிரீடத்தில் பதித்த மணி போல் சூரியன் தெரிய தொடங்கியது. மேலும் அவர் வளரவே அவர் நெற்றியில் உள்ள திலகம் போல் இருந்தது சூரியன். இன்னும் வளர்ந்திட அவரது நெஞ்சில் அவர் அணிந்திருக்கும் கௌஸ்துபமணி போல் தெரிந்தது சூரியன். இன்னமும் வளர அவரது நாபிக் கமலம் போல் தெரிய தொடங்கியது சூரியன். இப்படியாக உலகளந்த பெருமாள் மெல்ல மெல்ல சூரியனை தாண்டி வளர்ந்து கொண்டே போனார் என்பதை பிள்ளை பெருமாள் கவி எவ்வளவு அழகாக பாடியுள்ளார். என்ன ஒரு கவிநயம்! ஓரடியால் மண்ணுலகையும் மற்றொரு அடியால் விண்ணுலகையும் அளந்துவிட்டு 3வது அடியை எங்கே வைப்பது என்று மகாபலியிடம் கேட்டார் திருமால். அப்போது விண்ணுலகத்தை அளந்த பகவானின் திருவடிக்கு பிரம்மா தனது கமண்டல நீரால் திருமஞ்சனம் செய்தார். அவ்வளவு வேகத்தில் அந்த திருவடி பிரம்மலோகத்தை அடைந்தது என்றால் மகாபலியின் கமண்டல நீர் அவர் கையில் பட்ட அதே நொடியில் பிரம்மாவின் கமண்டல நீர் அவரது திருவடியில் பட்டதாம். இதை கொண்டே வேகத்தை நீங்கள் ஊகித்து கொள்ளலாம். பிராம்ஷு என்றால் பேர் உருவம்.
அதாவது அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருப்பவர் என்று பொருள். இந்த 155வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாமும் நம் வாழ்க்கையில் மேலே மேலே உயர்வதற்கு திருமால் அருள் புரிவார். அடுத்தது 156வது திருநாமம். ஓம் அமோகாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.